வணக்கம். இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அன்னை நம் துன்பங்களையும் அறியாமையால் நமக்குள் இருக்கும் ஆணவத்தை அடியோடு அழித்து நம்மளுக்கு அருள்பாலிக்கும் சமயபுரத்து மாரியம்மன் கோயில் பற்றியும், அக்கோயில் உருவான வரலாறையும், அதன் சிறப்புகளையும், எப்படி வழிபடுவது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால வீடியோவின் எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். சமயபுரம் மாரியம்மன் கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. திருக்கடையூரின் மார்க்கண்டேயன் அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகின் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியனமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க கோயில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோயில். இன்று கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல் திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது எழுந்தரிப்பதை காணலாம். மேலும் இக்கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்தும் விதமாக உள்ளது. கோவில் முகப்பின் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்றழைக்கப்படுகிறது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இக்கோயில் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவின் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றும் ஒரு சிறப்பாகும். இக்கோயிலின் தைப்பூச திருவிழா, பூச்சேரி சித்திரை பெருவிழா, புரட்டாசியின் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்களாகும். தை மாதத்தின் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. 10ஆம் திருநாளின் ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர் பெறுதல் வைபவமும் நடைபெறுகிறது. மாசி மதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செலுத்தல் நடைபெறுகிறது. முகிசாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமிருந்து சார்ந்த சுரூபியாய் மாரியம்மன் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளித்து வருகிறாள். திருவிழா என்பது பிரம்மோற்சவத்தை குறிக்கும். இப்பெருவிழா 10 நாட்கள் நடைபெறும். இன்பத் திருவிழா எனவும் கூறலாம். இவ்விழாவின் கொடியேற்று விழா, வானரு பாடகர் திருவிழா, தேர் விழா மற்றும் தீர்த்த விழா முதலிய முக்கிய திருவிழாக்களின் இத்தருணத்தில் நடைபெறும். சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் இத்தகைய வைபவங்கள் மிகச் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் நடைபெற்று இவ்விழா பிரசித்தி பெற்றது என கூறப்படுகிறது. அன்று காலை 10 மணிக்கு அம்பாள் கோவிலில் இருந்து கேடயத்தின் புறப்பட்டு திருத்தேருக்கு சேர்வாள். பிறகு பூ மற்றும் பல்வேறு அலங்காரங்களுடன் கூடிய திருத்தேரை அம்பாள் வீற்றிருக்க காளையின் திருத்தேர் வடம் பிடித்தல் இனிதே துவங்கும். பார்வதி மண்டபத்தின் கிழக்கின் இடப்புறம் தெற்கு நோக்கி புறப்பட்டு திருத்தேர் ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்ற பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். இத்தருணத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் அம்பாளின் அருளை பெற பல ஊர்களில் இருந்து அன்னையின் திருத்தலத்திற்கு வழிபட்டு செல்கின்றனர். மேலும் தெற்கு நோக்கிய திருத்தேர் பவனி மேற்கு வடக்கு கிழக்கு என வீதிகளை கடந்து மீண்டும் கோவிலின் திருவீதி முன்பு திருத்தேர் நிலைத்து சேர்க்கிறது. இரவு 10 மணி வரை திருத்தேரின் பொதுமக்களுக்கு அம்பாள் காட்சி தருவாள். இரவு 10:30 மணிக்கு திருத்தேரை விட்டு இறங்கி இரவு 11 மணிக்கு மூலஸ்தானம் வந்தடைகிறார். அம்பாளை நேரடியாக சென்று தரிசிக்க இயலாத பக்தர்கள் திருத்தேர் உலா மூலம் தங்கள் காண துடித்த அம்மனை நேரடியாக கண்டு அருள் பெறும் வாய்ப்பினை பெறுகின்றனர். மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியோர்கள், இயலாதோர் மற்றும் பிற அம்பாளின் அருளை பெற இத்திருத்தேர் திருவிழா மிகச்சிறந்த வாய்ப்பினை அளிக்கின்றது. வலம் வரும் அன்னையின் அருளை மக்கள் அனைவரும் பெற்று புத்துயிருடன் தங்கள் இல்லம் நோக்கி செல்வார்கள். அன்னை நம் துன்பங்களையும் அறியாமையால் நமக்கு இருக்கும் ஆணவத்தை அடியோடு அகற்றுகிறாள். இத்திருத்தேர் பவனி வரும் அம்பாள் தன்னுடைய அருளை ஓரறிவு முதல் 6 அறிவு வரையுள்ள உயிர்களுக்கு எந்தவித பேதமும் இன்றி ஏகதாகமாய் வழங்குகிறாள். ஆன்மா என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அத்தகைய ஆன்மாக்களாக நாம் ஒன்று கூடி ஒருமித்த மனநிலை அன்னை மகமாயை தியானித்து நமது ஆன்மா முக்தி பெறும் என்பது இதன் வழி அறியப்படவும்
புரம் மாரியம்மன் என்று ஊரின் பெயரோடு சேர்ந்து அழைக்கப்படும் இந்த அன்னைக்கு அகிலாண்ட நாயகி, ஆயிரம் கண்ணுடையார், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌத்ரி, சீதால தேவி, கண்ணபுரத்தாள், அகமாயி போன்ற பெயர்களும் உண்டு. புரம் மாரியம்மனுடைய விக்கிரகம் மூலிகையால் ஆனது. எனவே இங்கே மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவ அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. இத்தலம் அம்மன் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கருவறையை சுற்றிலும் எப்போதும் நீர் இருக்கும் வகையில் கட்டமைத்துள்ளன. கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன. பக்தர்கள் பலரும் இதற்கு மலர்ச்சூட்டி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். 8 திருக்கரங்களை கொண்ட சமயபுர மாரியம்மன் தன்னுடைய கரங்களில் கத்தி, கபாலம், சூளம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தி இருக்கிறாள். பூசமன்று இந்த மாரியம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியின் தீர்த்தவாரிக்கு வருவாள். அப்போது திருவரங்க அரங்கநாதர் தன்னுடைய ஆலயத்தில் இருந்து பட்டு புடவைகள், மாலைகள், தாளிகைகள் போன்றவற்றை சீராக எடுத்து வந்து தன்னுடைய தங்கையான சமயபுர மாரியம்மனுக்கு வழங்கும் நிகழ்வு இன்றளவும் நடந்து வருகிறது. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் பக்தர்கள் தான் அந்த ஆலய இறைவனை வேண்டி விரதம் இருப்பார்கள். ஆனால் சமயபுரத்தில் தன்னுடைய பக்தர்களுக்காக அன்னை மாரியம்மன் விரதம் இருக்கும் நிகழ்வும் நடக்கின்றது. இதனை பச்சை பட்டினி விரதம் என்பார்கள். மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சரித்தல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் தொடங்குகிறது. தொடர்ந்து 28 நாட்கள் அம்மன் விரதம் இருப்பார். உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் நோய் தீவினை அணுகாது சகல சௌபாக்கியங்களுடன் வாழவும் இந்த விரதத்தை அன்னை மேற்கொள்வதாக ஐதீகம் உண்டு. விஷ்ணுவின் தசாவதாரத்தின் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்துக்கு. இந்த அவதாரத்தின் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றன. அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாகிறான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகின்றான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றார். இத்தேவியை மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறார். மிகு மாரியம்மன் திருக்கோயில்களின் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பதை வழக்கமானதாக இருந்தாலும் மற்ற கோயில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குகிறார். மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனது என்றாலும் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்றாகும். தங்க ஜட மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தின் நெற்றியின் அழகிய வைர பட்டைகள் மின்ன, கண்களின் அருளொளி வீச வைர கம்மல்களுடன் முக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மாரியம்மன். ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளின் இடதுபுறமாக கத்தி, சூளம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களையும் தாங்கியுள்ளார். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தின் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டுள்ளார் மாரியம்மன். கோயிலுக்கு தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றன. மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி, சித்திரை மாதங்களில் பத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். இவ்வாறு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் நீர், வானகம் போன்றவற்றை பொதுமக்கள் வழங்கி பக்தர்களை இளைப்பாறச் செய்கின்றனர். அமாவாசை நாளில் சமயபுர மாரியம்மன் கோயிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றார் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களின் மத்தியில் காணப்படுவதால் இக்கோயிலின் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. இவர்களின் வசதிக்காக கோயில் வளாக பகுதியின் அமாவாசை மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. இதை தவிர திருமலை திருப்பதி கோயிலின் உள்ளது போன்று பக்தர்கள் அறைகளில் காத்திருக்க வைத்து அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கும் திட்டம் இத்திருக்கோயில் நிர்வாகத்திடம் உள்ளது. அதற்கான அறைகள் கட்டப்பட்டு மற்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றது. பக்தர்களின் மனம் குளிரும் ஓவியங்கள். ஆகம விதிகளின் பணி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயிலின் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்பதால் 2010ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி குடமுழுக்குக்கான பணிகள் தொடங்கப்பட்டு 2017 பிப்ரவரி 6ஆம் தேதி குடமுழுக்கும் நடத்தப்பட்டது. குடமுழுக்கு நடைபெற்ற பின்னர் 2ஆம் உள் பிரகார பகுதி விசாலமான இடமாக மாறியுள்ளது. இப்பகுதியின் மேல் தளத்தில் மிகப்பெரிய அளவில் அம்மனின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. 56 அடி நீளமும் 36 அடி
அகலத்தின் அம்பிகையின் விஸ்வரூப காட்சி கண்கொள்ளாத காட்சியாக அமைந்துள்ளது. சமயபுரம் மாரியம்மனை சுற்றி அன்னபூரணி, ராஜராஜேஸ்வரி, கருமாரி, மூகாம்பிகை, தேவி கருமாரி, அபிராமி, மகாலட்சுமி, பிரித்யகிரா தேவி அம்மன் ஓவியங்களும் அமைந்துள்ளன. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.